மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான ஜாய் டிவியின் வழியாக வளமான வாழ்வு என்ற இந்த தொடரின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. நாம் வளமான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கான பல வழிகளையும் முயற்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே போராட்டமான வாழ்க்கை எப்படி மேற்கொள்வது அல்லது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய போராட்டங்களை எப்படி சந்திப்பது என்பதை குறித்ததான காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே எப்பொழுதும் போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. எந்த காலங்களிலும், அதுவும் தற்காலங்களிலே பார்த்தீர்கள் என்றால் இந்த கொரோனா வைரஸ்னாலே எவ்வளவு குடும்பங்களிலே எவ்வளவு நாடுகளிலே எவ்வளவு ஊர்களிலே பிரச்சனைகள், உலகளாவியதாக பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது இல்லையா? இப்படி நடந்து கொண்டிருக்கிற பொழுது நான் உங்களுடைய பொதுவான காரியங்களை பற்றி சொல்லுகிறேன். ஒரு போராட்டமான வாழ்க்கையிலே போராட்டங்கள் ஏற்படுகிற பொழுது அல்லது தொல்லைகள் ஏற்படுகிற பொழுது நீங்கள் அதை எப்படி மேற்கொள்கிறீர்கள் அல்லது அப்பொழுது நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? உங்கள் போராட்டத்தின் போது நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? பிரச்சனையின் போது எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானதொன்று. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களும் பிரச்சனைகளும் உங்களை மேற்கொள்ளப் போவதில்லை என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எனவே இந்த போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் இந்த தொல்லைகளையுமே நீங்கள் நினைத்து கொண்டே அதை பற்றி சிந்தித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அந்த போராட்டத்திற்கு நீங்கள் ஒரு வலுவை கொடுக்கிறீர்கள். அதனால் இந்த போராட்டமோ பிரச்சனையோ தொல்லைகளோ பெருகுமே தவிர அது குறையாது பிரியமானவர்களே. எனவே நீங்கள் முதலாவது அறிய வேண்டியது, இந்த போராட்டத்திற்கும் இந்த தொல்லைகளுக்கும் உங்கள் மீது எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அதை நீங்கள் சிந்திப்பதன் மூலம் அடிக்கடி அதை பற்றியே நீங்கள் சிந்தித்து கொண்டே இருப்பதினாலே உங்களுடைய உடலிலே பல மாற்றங்களை அது உருவாக்கும். இது உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். பாருங்கள், ஒரு சிறு பிரச்சனை இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சிம்பிளாக நான் சொல்கிறேன், ஒரு காதல் தோல்வியாக இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ காதல் தோல்வி அடைந்த அந்த பெண்ணோ ஆணோ அதையே திரும்பவுமாக சிந்தித்து கொண்டே இருப்பதனால அந்த பிரச்சனையை அவர்கள் வெல்ல முடியாது. அதற்கு பதிலாக அந்த பிரச்சனையினாலேயே ஒருவேளை சாப்பிடுவதை அவர்கள் குறைத்திருக்கலாம், சாப்பிடுவது குறைத்திருக்கலாம், தூங்குவதும் அவர்கள் குறைவாக இருக்கலாம், அல்லது அதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கலாம். மனதளவில் அவர்கள் பாதிப்புக்கு ஏற்படலாம், அல்லது சில வேளைகளிலே டிப்ரெஷன் ஏற்படலாம், சில வேளையிலே தற்கொலை எண்ணங்கள் வரலாம். இப்படியாக பலவிதமான எண்ணங்கள் வருகிறது. ஏனென்றால் அந்த தோல்வியை குறித்து நீங்கள் சிந்தித்து கொண்டே இருப்பதினாலேயே அந்த பிரச்சனை இன்னும் வலுவாவதை நீங்கள் காண்பீர்கள். அதற்கு பதிலாக அந்த போராடக்கூடிய பிரச்சனை நம்மை ஒன்றும் செய்ய முடியாது, நம்முடைய வாழ்க்கையை அது பாதிக்க முடியாது, நம்முடைய சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ இந்த காதல் தோல்வி கெடுக்க முடியாது. இந்த ஒரு பெண் இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே வேறு பெண்களாயில்லை, மில்லியன் கணக்கான பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களை நாம் தேர்ந்தெடுக்கலாம். அதே போல் இந்த ஆண் இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே மில்லியன் கணக்கான ஆண்கள் இருக்கிறார்கள், நாம் அதிலே ஒருவரை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்றுதான் நாம் நினைக்க வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு இவன் இல்லாவிட்டால் உனக்கு வாழ்க்கையே இல்லை, இவள் இல்லாவிட்டால் வாழ்க்கை இல்லை என்று நாம் நினைக்கக்கூடாது. பாருங்கள், எவ்வளவு வாழ்க்கை கஷ்டப்பட்டு திருமணமான காதலித்து திருமணம் பண்ண எல்லா வாழ்க்கையுமே பிரகாசமாக இருக்கின்றனவா? எத்தனை வாழ்க்கைகள் பாதியிலே முடிந்து போயிருக்கின்றது, விவாகரத்திலே முடிந்து போயிருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு நன்றாக தெரியும். விழுந்து காதலித்த கணவர் கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துட்டு இன்னொரு பெண்ணை பார்த்து ஈஸியாக போய்விடுகிறார். விழுந்து காதலித்து திருமணமான பெண் கொஞ்ச நாள் கழித்து கணவரை விட வேறு யாராவது அவளுக்கு அட்ராக்ட் பண்ண அந்த பக்கம் அவளுடைய மனது திரும்பி விடுகிறது. இது இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பார்க்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கிறது இல்லையா? எனவே இவனுக்காகவோ இவளுக்காகவோ நாம் சாவதோ அல்லது நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துருக்கோ அல்லது நம்ம நேரங்களை காலங்களையோ அதிலேயே கழித்து கொண்டு இருப்பதோ நம் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தையும் உருவாக்காது இல்லையா? ஒரு சிம்பிளான உதாரணம் சொன்னேன். இது போல தான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும், யாராவது உங்களுக்கு விரோதமாக பல காரியங்களை திட்டமிட்டு கொண்டு இருந்தாலும் கூட நீங்கள் அதையே திரும்பவுமாக சிந்தித்து கொண்டிருந்தால் அதற்கு நீங்கள் வலிமை கொடுக்கிறீர்கள். ஒருவேளைக்கு உங்கள் கணவனுடனோ மனைவியுடனோ கூட அல்லது நண்பர்களுடனோ கூட இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசி ஐயோ அவன் அப்படி செஞ்சிட்ருக்கானே, அவன் எனக்கு இப்படி செய்கிறானே, நான் இதை எப்படி தடுப்பதுன்னு சொல்லி பேசினாலும் என்னாகும், அது இன்னும் உங்கள் மனவேதனையை கூட்டி அதுக்கு பயந்து உங்கள் மனதில் அச்சமும் பயமும்
ஒரு திகிலும் தான் வரும் இல்லையா? அதனால் கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் பார்க்கிற பொழுது கர்த்தர் வேதத்தின் வழியாக பல காரியங்களை சொல்லியிருக்கார். அந்த காரியங்களெல்லாம் நாம் பார்க்கிற பொழுது நாம் எந்தவித காரியத்தையும், அதாவது எந்த விதமான போராட்டங்களை, பிரச்சனைகள் குறித்து நாம் சிந்திக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான இடையூறுகளுக்கும் தொல்லைகளுக்கும் உங்கள் மீது எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்பதை நீங்கள் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, உங்களுக்கு உள்ளேயே உங்களாலே முயற்சி செய்தும் தீர்க்க முடியாத இந்த பிரச்சனைகளை தீர்க்க உங்களுக்குள்ளேயே தெய்வீக வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் அப்படி அறிந்து கொண்டு திரும்பவுமாக நீங்கள் இந்த பிரச்சனைக்கு என் மீது அதிகாரம் கிடையாது, என்னை வெல்ல இந்த பிரச்சனைக்கு அதிகாரம் கிடையாது, என்னுடைய முயற்சியிலே எப்பொழுதும் நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படியாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக வல்லமையை நீங்கள் இப்பொழுது உபயோகிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அங்கே நிசப்தமான அந்த இடத்திலே நிம்மதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய சிந்தனா சக்தியை நீங்கள் உபயோகிக்க வேண்டிய நேரம் இது. பிரியமானவர், இப்பொழுது நீங்கள் சிந்திக்க ஆரம்பியுங்கள். ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்ல போகிற சிந்திக்க ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு சில காரியங்களை சொல்ல போகிறேன். இவை எல்லாமே வேதத்தின் அடிப்படையிலிருந்து சொன்ன காரியங்கள். இதெல்லாம் சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு வேதத்திலேருந்து சொல்லுவேன். வேதத்திலே அநேகமான விசுவாசமான நம்பிக்கையான வார்த்தைகள் அநேகமாக உள்ளது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து இப்படியாக நீங்கள் சிந்திக்க ஆரம்பியுங்கள். நான் தேவனுடைய புத்திரன், எனக்குள்ளே தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்குள்ளே அன்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக, எந்த போராட்டமோ பிரச்சனையோ என்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. தொல்லைகளுக்கு என்னிடம் இடம் இல்லை. என் மனதை எந்த காரியங்களும் குழப்ப முடியாது. நான் எதற்கும் பயப்பட தேவையில்லை. எதற்கும் நான் அவசரப்படவும் தேவையில்லை. என்னில் எந்த தீமையும் செயல்பட முடியாது. அது மட்டுமல்ல, நான் யாருக்கும் தீமை செய்வதில்லை. நான் எல்லோருக்கும் நன்மையை செய்கிறேன். நன்மையை விதைத்தால் நான் நன்மையை அறுப்பேன். எனவே எனக்கு தீமை என் வாழ்க்கையிலே நடைபெறாது. நான் பிறருக்கு நன்மையை செய்வதனால என் வாழ்க்கையிலே நன்மையே விளையும். எனவே இந்த தீமைக்கு எந்த விதமான உரிமையும் என் மீது கிடையாது. என் மூலம் அனைவருக்கும் நன்மையே நடக்கும். தீமை என் மூலம் வெளிப்படுவதில்லை. என் வாழ்வில் குறுக்கிடுகிற எல்லா தொல்லைகளும் வெறும் மாயையே. இது சீக்கிரமாக மறைந்துவிடும். அதனால் இதை குறித்து நான் கவலைப்பட தேவையில்லை. எனக்குள்ளே இருக்கிறதான தெய்வீக வல்லமை இந்த தொல்லைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மாற்றிவிடும். எனவே நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது மட்டுமல்ல, இந்த பிரச்சனைகளை, தொல்லைகளை எனக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வ சக்தியானது பொருள் ஆக்கிவிடும். பொருள் என்றால் பொருள் இல்லாததாக ஆக்கிவிடும். ஒன்றுமே அது இல்லாததாக ஆக்கிவிடும். இவ்வாறாக நீங்கள் அறிக்கையிடுங்கள் பிரியமானவர்களே. ஏனென்றால் வேதத்தின் வழியாக ஆண்டவர் நமக்காக அழகான கருத்துக்களையும் அழகான வாக்குத்தத்தங்களையும் அழகான காரியங்களும் நிறைய சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கார். எனவே ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லா காரியங்களிலும் இந்த போராட்டத்தை நான் ஒன்றுமில்லை என்று நினைக்கிறேன், வெறும் மாயை என்று நினைக்கிறேன். இந்த போராட்டத்தின் வழியாக சத்ரு என் மீது கிரியை செய்ய முடியாது. என்னை விரோதிக்கிறவர்களோ அல்லது பிரச்சனைகளோ என் மீது ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நான் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லுங்கள். தொல்லைகள் குறைந்து ஒன்றுமில்லாமல் போகிறது. இனி நான் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் அன்பின் தேவனை துதிக்கிறேன். எனக்கு இவ்விதமாக என்னை பாதுகாத்த தேவனை நான் கூறியவாறு திரும்ப நீங்கள் சிந்தித்து தேவனை துதியுங்கள். பிரச்சனைகளுக்கு உங்கள் மீது அதிகாரம் இல்லை, அது உங்களை மேற்கொள்ள முடியாது என்று சொன்ன வார்த்தைகளின்படியே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? திரும்ப இதையே நீங்கள் சிந்தித்து தேவனை துதியுங்கள். வேறு எந்த சிந்தனைகளுக்கும் நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். ஹல்லேலூயா. இப்படி தொடர்ந்து நீங்கள் இந்த சிந்தனைகளையே நீங்கள் சிந்திக்கிற பொழுது உங்களிடமிருந்து பயம் நீங்கும், உங்கள் மனதிலே பாரம் குறையும். அது மட்டுமல்ல, சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் மனதிலே நிரம்பும். இப்படி நீங்கள் நினைக்கிற பொழுது, இந்த பிரச்சனைகள் எதுவும் இனி இல்லை என்று நீங்கள் நினைக்கிற பொழுது உங்கள் மனது அமைதியடையும்.
அதுக்கப்புறம் முழுவதும் உங்கள் மனது அமைதியடைந்த பிறகு இந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியே செல்லுங்கள். நீங்கள் வெளியே சமாதானத்துடன் சென்று உங்களுடைய வேலைகளை நீங்கள் கவனியுங்கள். இனி நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் இந்த பிரச்சனை இனி ஒருபோதும் உங்களை தாக்காது. அது முழுவதும் தீர்ந்து போயின. ஹல்லேலூயா. இப்படியாக நீங்கள் சிந்தித்து கர்த்தரை நீங்கள் துதித்து கொண்டே இருக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றியை அடைய முடியும். ஹல்லேலூயா. சிந்தனையின் வழியாகத்தான் அல்லது இந்த சாத்தானுடைய கிரியைகளும் பாரங்களும் இந்த பிரச்சனைகளும் மென்மேலும் பெருகிறது பிரியமானவர்களே. எனவே இதை நீங்கள் நிறுத்துகிற பொழுது இந்த தேவையில்லாத இந்த போராட்டமான சூழ்நிலைகளையே நீங்கள் திரும்ப சிந்திக்காதபடி நீங்கள் அதை விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா. இன்னொரு விதத்திலே சொன்னால், நீங்கள் சிந்திப்பது மட்டுமல்ல, சில சமயம் நம்ம பேசவும் செய்வோம். ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் அதையே பேசி ஐயோ அது இப்படி நடந்துடும், அவன் இப்படி செஞ்சிருவான், இப்படி செஞ்சால் இப்படி செய்கிறது, அப்படி செஞ்சால் இப்படி செய்கிறது, ஐயோன்னு சொல்லி அதை பெருசாக்கிடுவோம். அதுக்கு பதிலாக அதை பற்றி பேசுவதையும் குறைத்து விட்டு அதை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்திப்பதையும் குறைத்து விட்டு நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறி விட்டீர்கள், இது வெறும் மாயை, இது ஒன்றும் உங்களை செய்ய முடியாது என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை துதியுங்கள், சிந்தியுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து இந்த காரியங்களை நீங்கள் துதித்து கொண்டே இருங்கள். பரிபூர்ண வெற்றியை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவைகளை எதிர்பார்க்கிறீர்களோ அதே காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் தேவனை துதிக்கிறீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறீர்கள். உங்களுடைய ஃபோக்கஸ் முழுவதும் பிரச்சனைகளின் மீது செல்லாமல் தேவனிடமே செல்கிறது. உங்களிடம் உள்ள அந்த தேவனுடைய வல்லமையை நீங்கள் தியானிக்கிறீர்கள். எனவே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கட்டாயமாக நடைபெறும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள், எந்தெந்த காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் என்று சொல்லி அதை சிந்தித்து தேவனை துதியுங்கள். ஒவ்வொரு நாளிலும் ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அடைய வேண்டும், என்னென்ன குறைவுகள் உள்ளது, எந்தெந்த குறைவுகளை நீங்கள் சரி செய்ய போகிறீர்கள், எதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்று கர்த்தரை துதித்து நீங்கள் சந்தோஷமாக ஆண்டவரிடம் அது பிரேயரில் தெரிவியுங்கள். அது சிந்தித்து அவரிடம் தெரிவியுங்கள். அப்படியே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை துதிக்கிற பொழுது கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள். வேத வசனத்தின் மூலமாக இந்த காரியத்தை இன்னும் விளக்கப் போகிறேன். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்கிறார்? ஆண்டவர் தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல ஏசாயா புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா புத்தகத்திலும் பிரியமானவர்களே அநேகமான அருமையான வார்த்தைகள் இருக்கின்றன. அதை நான் எடுத்து வாசித்த பொழுது மிகவும் அருமையான வார்த்தைகள். ஆண்டவர் எப்படிலாம் சொல்லி நம்மை தேற்றுகிறார், நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதில் பாருங்கள், அதில் ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியே பிரியமானவர்களை, நீங்களும் இந்த வேதத்தினுடைய வார்த்தைகளை மனதில் தங்கியிருந்தால், வாசித்து மனப்பாடம் செய்திருந்தால் அதே நீங்கள் சொல்லலாம். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். எனக்கு விரோதமாக அவங்க எத்தனை சதி ஆலோசனைகள் செய்தாலும் அது ஒன்றுமே வாய்க்காது போகும் என்று சொல்லி நீங்கள் திரும்பமாக சொல்லுங்கள். அவர்கள் என்னை குறித்து சொல்லுகிறதான எனக்கு விரோதமாக, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். எனக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் எத்தனை காரியங்கள் பேசினாலும் அவைகளை நான் குற்றப்படுத்துவேன், அல்லது எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துவேன். இது இது கர்த்தருடைய ஊழியக்காருடைய சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். எனவே நமக்கு எந்த பிரச்சனைகளும் என்ன செய்யாது, ஒன்றுமே வாய்க்காது என்று அருமையாக சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அதனால தான் நம்ம போராட்டமான இந்த வாழ்க்கையில் எந்த போராட்டங்கள் இருந்தாலும் நீங்கள் இதை நீங்கள் முழுவதுமாக
நம்புங்கள், பேசுங்கள், சிந்தியுங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் எப்படி சொல்லியிருக்கிறான்னு இன்னும் வாசிக்க போகிறேன். 54வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் நிறைய சொல்கிறாரு. அது இல்லை, 13வது வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. எப்படி இருப்போமா? ஸ்ட்ராங்காக இருப்போமா? கொடுமைக்கு தூரமாக இருப்போமா? எந்த கொடுமையும் உனக்கு அணுகாது. அது மட்டும் இல்லை, பயம் இல்லாது இருப்பாய் என்று சொல்லியிருக்கார். திகிலுக்கு தூரமாவாய். பயம், திகில், கொடுமை இதெல்லாம் எப்போ வருது பாருங்கள். ஒரு பயம், திகிலாம் எப்போ வருதுன்னா, இந்த போராட்டமான சூழ்நிலைகளையும் அல்லது ஒரு பிரச்சனைகளையும் நீங்கள் சிந்திக்கிற பொழுதுதான், தொல்லைகளை குறித்தும் நீங்கள் சிந்திக்கிற பொழுதுதான் இந்த மாதிரிலாம் பயம், திகிலாம் வருது. ஆண்டவர் என்ன சொல்ல? நீ பயப்படாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று ஆண்டவரே சொல்லியிருக்கார். இதுதான் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் எடுத்து நீங்கள் விசுவாச அறிக்கையாக சொல்லுகிறீர்கள். அதையே நீங்கள் சிந்திக்கிறீர்கள். அதை சிந்திக்கிற பொழுது அதுவே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. அடுத்தது பாருங்கள், இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அல்லேலூயா. இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிகிரகமாகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் இவங்களெல்லாம் நான் தான் சிருஷ்டித்தேன். ஆனால் அவர்கள் உனக்கு விரோதமாக ஒன்றையும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் சொல்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நான் அவங்களெல்லாம் சிருஷ்டித்தேன். அவன் தான் என்ன செய்கிறான்? ஆயுதத்தை உண்டு பண்ணுகிறான். நான் சிருஷ்டித்திருக்கிறேன், ஆனால் அந்த ஆயுதத்தை சிருஷ்டிக்கலை. ஆனால் நான் சிருஷ்டித்தவன் உனக்கு விரோதமாக ஆயுதத்தை உண்டாக்கினாலும் அந்த ஆயுதம் உன்னை தாக்காதபடிக்கு நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பார்த்தீங்களா? இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஆண்டவர் அருமையாக சொல்லுவார். ஓ தாகமாக இருக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களை நீங்கள் வந்து வாங்கி புசியுங்கள், நீங்கள் பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா, உங்களை நான் அப்படி மகிழ்ச்சியாக்குறேன் ஃபுல்லாக சொல்வார். ஏன்னா நீங்கள் எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களை போஷிப்பேன், நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த நாட்களில் கோவிட்-19 எவ்வளவு குழப்பங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள். அநேகருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறீர்கள், வெளியே போய் வேலை செய்ய முடியவில்லை. போதகர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவார்கள் இல்லையா? ஏனென்றால் அவர்களுக்கு 3 மாதம் 4 மாதமும் எந்த விதமான காணிக்கையும் இல்லை, வாடகை கொடுக்க வேண்டும். பல பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் இருந்தாலும் இந்த பிரச்சனையில் மாயையானது, இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நம்மை மாற்ற முடியும். இந்த தொல்லைகளெல்லாம் சீக்கிரமாக ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. அந்தகார சக்தியின் வல்லமைகள் நம்ம மீது போராடுகிற பொழுது அந்த போராட்டத்தில் அது ஒன்றுமில்லாமல் போவீர்கள் என்று நீங்கள் அந்த அந்தகார சக்தியின் வல்லமைகளை சபித்து அப்புறப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. எதுவும் உங்களை அணுக முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா 48வது அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து. ஆண்டவர் என்ன செய்வாராம்? உனக்கு எது தேவை அதை நான் உனக்கு போதிப்பேன். பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்படின்னா என்ன சொல்கிறான்? நான் உன்னை வழி நடத்துகிறேன். அது மட்டும் இல்லை, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். முக்கியம் இது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், காலையில் சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு செல்கிறோம் என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிற ஜெபிக்கிற என்று சொல்லி நீங்கள் இல்லாதபடிக்கு அந்த வேதத்தை படித்து அதில் இருக்கிற கருத்துக்களை நீங்கள் கவனமாக உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். இந்த வசனத்தில் பாருங்கள், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். அப்பொழுது எப்படி இருக்கும்? உன்னுடைய சமாதானம் நதியைப் போல, நதி இவ்வளோ கரை புரண்டு ஓடுகிறதாக இருக்கிறது இல்லை, அது போல் இருக்கும். அப்படின்ற நீதி எப்படி இருக்கும்? சமுத்திரத்தின் அலையை போல். சமுத்திரம் ரொம்ப பெருசு, அது போல் உன்னோட நீதியை நான் விளங்க பண்ணுவேன். நீ செய்கிற காரியங்கள், நீதியான காரியங்களுக்குள்ள பலன் உண்டு. உன்னை கட்டாயம் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்புறம் பாருங்கள், அடுத்ததாக 48
19வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது உன் சந்ததி மணல் அத்தனையாகும். மணல் எப்படி இருக்குது அது போலவும் உன் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்கள் அத்தனையாகவும் இருக்கும். அணுக்கள் அத்தனையாகவும் அவ்வளவு சின்னதாக இருக்கிறதுல அவ்வளோ சின்னதாக இருக்கிறது மாதிரி அதிகமான அளவில் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். ஹல்லேலூயா. இப்படியே ஆண்டவர் உங்களை நடத்துகிறார். அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாகவிடாய் இருந்ததிலே கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. ஹல்லேலூயா. இப்படியாக கர்த்தருடைய வார்த்தைகளெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒவ்வொன்றா ஏசாயா எடுத்து வச்சிட்டிங்கன்னா, ஏசாயா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி 10 அதிகாரம் வாசிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏசாயா 1, 2, 3, 4 முக்கியமான வார்த்தைகள்லாம் எழுதுங்க. 10 அதிகாரத்தை வாசிக்கலைன்னா 5 அதிகாரத்தை வாசித்தா கூட மிச்சம் இருக்க நேரத்தை அந்த வசனங்களெல்லாம் பொறுக்கி மனப்பாடம் பண்ணுங்கள். ஒவ்வொரு வார்த்தைகளும் பலவிதமான ஆசீர்வாதங்கள் அடங்கியதாக இருக்கிறது பிரியமானவர்களே. இதே தெரியாதனால தான் நிறைய பேர் புலம்பிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். மட்டுமல்ல, நீங்கள் அமர்ந்திருந்து சிந்திக்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? சிந்தித்துவிட்டு நீங்கள் வெளியே செல்கிற பொழுது நீங்கள் வேறு சிந்தனைகளையோ அல்லது நெகட்டிவான சிந்தனைகளையோ நீங்கள் சிந்திக்காதபடிக்கு நீங்கள் சிந்தித்ததன்படியே அதையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள். மற்ற காரியங்கள் நீங்கள் செய்கிற பொழுது கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய சிந்தனைகளிலே நீங்கள் எந்த தவறும் செய்து விடாதீர்கள். உங்களால் இந்த பிரச்சனைகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் மாயை என்கிறதான எண்ணங்கள் எப்பொழுதும் உங்கள்கிட்ட இருக்கட்டும். அப்படியே நீங்கள் இருக்கிற பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? வெற்றியை நீங்கள் அடைவீர்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இந்த காரியங்களை நீங்கள் கேட்கிற பொழுது நீங்கள் அந்த சிந்தனைகளை ஒருவேளை உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் வேண்டும் என்று எழுதி வைத்துக்கொண்டுதான் இன்றைக்கு ஒரு மாதிரி காரியங்களை சிந்திக்கிறது, அடுத்த நாள் வேறு மாதிரி சிந்திக்கிறது. அப்படி இல்லாதபடி நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அழகான வீடு வேண்டும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் வேண்டும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாகனம் வேண்டும், எனக்கு இப்படிப்பட்ட வேலை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சிந்திக்கலாம். ஹல்லேலூயா. இப்போ கணவன் மனைவி பாருங்கள், உதாரணத்துக்கு போராட்டத்திற்கு நீங்கள் சொல்கிறேன். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் சண்டையிட்டு கொண்டு ஒரு போராட்டமாக தொல்லையாக இருந்தால் நீங்கள் அதையே சிந்தித்து கொண்டு, என்னோட கணவர் இப்படிலாம் பேசிட்டார், இப்படிலாம் பேசினார்ல, நான் இப்படிலாம் செய்வேன், இந்த மாதிரிலாம் அவர் என்கிட்ட பேசியிருக்கிறாரு, அதுக்கெல்லாம் நான் பதிலடி கொடுக்குறேன் பார். அப்படி மனைவி இப்படிலாம் அவர் பேசிட்டா பார், பதிலடி கொடுக்குறேன் பார். இப்படி பேச போச்சு நினைக்க மனசு கவலையாக இருக்கும், நினைக்க வேதனையாக இருக்கும். ஐயோ இப்படி செஞ்சுட்டாரு அப்படி செய்துட்டாருன்னு சொல்லி நீங்கள் பல காரியங்கள் நீங்கள் நினைக்க சிந்திக்க என்ன ஆகிறது என்றால் உங்களுக்கு வேதனை தான் கூடுகிறது. ஆனால் அதற்கு பதிலாக நான் மேலே சொன்னது போல அதையெல்லாம் நிறுத்திவிட்டு நீங்கள் வேறு மாதிரி சிந்திக்க ஆரம்பிங்கள். எப்படி? இந்த பிரச்சனைக்கு என் மீது அதிகாரம் இல்லை. நான் என் கணவரை நேசிக்கிறேன். எங்கள் இருவரையும், அதாவது கணவனுக்கும் மனைவிக்கு சண்டை வந்துருச்சு, நீங்கள் என்ன சொல்லணும்னா, என் கணவர் என்னை நேசிக்கிறார், நான் என் கணவரை நேசிக்கிறேன், நீங்கள் இருவரையும் ஆண்டவர் இணைத்திருக்கிறார், இதை யாரும் பிரிக்க முடியாது. கோபப்படுவது போலோ வெறுப்படைவது போலோ பேசினாலும் அது மாயையே, அது எல்லாம் மாறிவிடும். என் மீது என் கணவர் கோபப்பட மாட்டார், எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது. ஆண்டவர் எந்த ஒருவேளை உங்கள் மனசுக்குள்ள அவர் இப்படிப்பட்டவர் எப்படி மாறும் ரொம்ப கோபக்காரர் அப்படி நினைப்பு வந்துச்சுன்னா உடனே சொல்லுங்கள், எந்த விதமான குணத்தையும் மாற்ற என் தேவனால் முடியும், என் கணவரை அவர் மாற்றுவார். அதே மாதிரி எங்களுக்கு இருவருக்கும் இடையே கிரேசிற எல்லா பொல்லாத ஆவிகளின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்திலே நான் கட்டுகிறேன். ஹல்லேலூயா. இருவருக்கும் இடையே சமாதானத்தின் ஆவியை கட்டவிழ்கிறேன் என்று கூறுங்கள். அதாவது எல்லாமே வேத வசனத்தின் விடுதன் பிரியமானவர்கள். இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தால், நீங்கள் இந்த பூலோகத்திலே நீங்கள் எதை கட்டுவீர்களோ அது கட்டப்பட்டிருக்கும், எதை கட்டவிழ்ப்பீர்களோ அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார் அல்லவா? அந்த காரியத்தை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். அதாவது எனக்கும் என் கணவருக்கும் பிரிவினை உண்டாக்குகிற, சண்டையை உண்டாக்குகிற எல்லா அந்தகார சக்தியின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் ஒன்றும் செயல்பட முடியாதபடிக்கு நான் கட்டுகிறேன் என்று சொல்லுங்கள். சமாதானத்தின் ஆவியை, சந்தோஷத்தின் ஆவியை நான் கட்டவிழ்த்து விடுகிறேன், சமாதானத்தை கட்டவிழ்த்து விடுகிறேன், சந்தோஷத்தை கட்டவிழ்த்து விடுகிறேன் என்று சொல்லுங்கள்
பிரியமானவர்களே. நீங்கள் இப்படி சொல்லி நீங்கள் அமைதியாக இருக்கிற வேளையிலே இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் மாறிவிடும். அதற்கு பதிலாக நீங்கள் மனம் கொந்தளித்து திரும்பவுமாக உங்கள் கணவரோடு நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்படி சொன்னீங்கல்ல, இதை எப்படி சொல்ல போச்சு, அதை எப்படி சொல்ல போச்சு, சண்டை போட்டிங்கன்னா நல்லா இருக்கிற கணவன் மனைவி நீங்கள் நன்றாக வாழக்கூடியவர்கள். நீங்கள் சண்டை போட்டு இதனாலே அநேக சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள் எல்லாம் குடும்பங்களிலே வருகிறது இல்லையா? அதற்காக நான் சொன்னேன். பிரியமானவர்களே, இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும் சொல்ல வேண்டும். கடன் பிரச்சனை இருந்தாலும் இதே மாதிரி தான் நீங்கள் சொல்ல வேண்டும். கடன் பிரச்சனை இந்த கர்த்தர் ஒன்றுமில்லாமல் மற்றோர் இந்த பிரச்சனைக்கு என் மீது அதிகாரம் கிடையாது, என்னை ஐஸ்வர்யவானாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பளராக இருக்கிறது போல நான் ஐஸ்வர்ய சம்பளராக இருக்கேன். என்னுடைய இந்த கடன் அடைக்கப்படும், இந்த 10,000 ரூபாய் கடன் அடைக்கப்படும், இந்த சீக்கிரமாக நான் அடைத்து விட முடியும். கர்த்தர் அதுக்கு போதிய கிருபையை தருவார், போதிய ஐஸ்வர்யத்தை தருவார். இப்படி நீங்கள் சிந்திக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை மட்டும் இல்லை, மற்ற மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை, யாருக்கு சண்டையாக இருந்தாலும் நீங்கள் சண்டை விட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு கவலையாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் என் மாமியாரை நேசிக்கிறேன், அவரும் என்னை நேசிக்கிறார், நாங்கள் இருவரும் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், எனவே எங்களுக்குள்ளே பிரிவினை என்பது கிடையாது, நான் அவரை வெறுக்கவில்லை, அவரும் என்னை வெறுக்கவில்லை, எனவே அவர் பேசுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர் போல இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் பிறரை மன்னித்து மறந்து நீங்கள் இருக்கிற வேளையிலே உங்கள் குடும்பம் சுமூகமாக இருக்கும். ஏனென்றால் மாமியார் மருமகள் பிரச்சனை மட்டும் இல்லை, இந்த பிரச்சனை எத்தனை பேரை பாதிக்கும், உங்கள் கணவரை பாதிக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளை பாதிக்கலாம், அல்லது கோவிச்சு விட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் கணவருடைய பரிசுத்தமான வாழ்க்கை கெட்டுவிடலாம், பிள்ளைகளுடைய பரிசுத்தமான வாழ்க்கை கெட்டுவிடலாம். ஸோ பலவிதமான குழப்பங்கள் இதனாலே வரும். இதனால் அமைதியாக இருந்து நீங்கள் இருப்பதினாலே எந்த விதமான நஷ்டமும் ஆகாது. நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அமைதியை விதைக்கிறீர்கள், கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமேன். உங்களுக்குள்ளே ஏதாவது கணவன் மனைவிக்குள்ளே மற்றவர்களுக்குள்ளே பிரச்சனை, அது மற்றவங்கள்ட்ட சொல்லுகிற பொழுது அது பெரிதாகிறதே தவிர அது சிறிதாக மாறுவதில்லை. எனவே அந்த பிரச்சனைக்கு உங்கள் மீது அதிகாரம் இல்லை, அந்த பிரச்சனையை உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் பேசுங்கள், அறிக்கையிடுங்கள். இப்படியாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்கிற பொழுது கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் சந்தோஷம் நிலவும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். மாணவர்களே, இந்த போராட்டமான இந்த காலங்களிலே நீங்கள் இந்த பிரச்சனைகளும் தொல்லைகளையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள். உங்கள் மனதிலே ஒரு தைரியம் நிரம்பும், பயம் உங்கள் மனதிலிருந்து விலகும். அப்படி சமாதானம் சந்தோஷத்தோடு நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் மனதில் கவலை இல்லாததுனால நீங்கள் எந்த பாரம் இல்லாமல் எந்த நோய் நொடியும் இல்லாமல் நீங்கள் சமாதானத்தோடு இருப்பீர்கள். அல்லது இந்த பிரச்சனையில் நினைத்து கொண்டே இருந்தீர்கள்னால் உங்கள் மனதிலே ப்ரெஷர் அதிகமாகும். ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு பிபி அதிகமாகும். எனவே இந்த பிபி அதிகமாக இருக்கிறது, மற்ற நோய் நொடிகள், இதய கோளாறு, மற்ற எந்த காரியங்கள் இருக்கிறவர்களாக நீங்கள் இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதும் இந்த பிரச்சனையை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி இந்த பிரச்சனையை கர்த்தர் பாதத்தில் வைத்துவிட்டு நீங்கள் அமைதியாக நீங்கள் வெற்று வாழ்க்கையை வாழ்கிறவர்கள். உங்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார், உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது, அதில் தெய்வீக வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையின் மூலமாக இந்த பிரச்சனைகளும் தொல்லைகளும் போராட்டங்களும் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இந்த சென்னை மற்ற எல்லா இடங்களிலும் வசிக்கிற மக்களே, நீங்கள் COVID-19 பல பிரச்சனைகளுக்குள்ளாகி இருப்பீர்கள். முதலாவது நீங்கள் சில காரியங்கள் செய்ய வேண்டும். முதலாவதாக நீங்கள் முடிந்த வரைக்கும் நீங்கள் வெளியே செல்லாதீர்கள். அடுத்ததாக நீங்கள் எப்பொழுதாவது வெளியே செல்ல வேண்டியிருந்தாலும் முக்கியமாக நீங்கள் இந்த மாஸ்கை அணிந்து கொண்டு செல்லுங்கள். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நீங்கள் செல்லுகிற பொழுது எங்கே சென்றாலும் நீங்கள் உடனே எதையாவது தொற்றிருப்பீர்கள், பொருட்கள் வாங்கியிருப்பீர்கள், எதை செய்தாலும் உடனே உங்கள் முகத்தையும் மூக்கையும் நீங்கள் தொட்டு விடாதீர்கள். நீங்கள் கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த ஹேண்ட் சானிடைசர் அதை நீங்கள் உபயோகித்து அதை வைத்து கையை துடைத்து விட்டு அதற்கப்புறம் நீங்கள் செய்யுங்கள். அப்படி நீங்கள் வெளியே போனால் பஸ்ஸிலையோ எதையோ நீங்கள் போயிருந்தாலும் நீங்கள் ஏதாவது பொருள்களை நீங்கள் தொட்டிருந்தாலும் நீங்கள் முடிந்த வரைக்கும் 10-15 ஒரு தடவை நீங்கள் அந்த லிக்விடை அந்த ஹேண்ட் சானிடைசரை நீங்கள் கையில் தடவி கொண்டு நீங்கள் எப்பொழுதும் இருங்கள். அப்படி செய்கிற பொழுது உங்களுடைய எந்த விதமான கிருமிகளையும் உங்களை அணுகாது. வெளியிலே இருப்பதை குறைத்து கொள்ளுங்கள், மற்ற நபர்களோடு பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள், உங்கள் வீட்டிற்கு யாரையுமே வர அனுமதிக்காதீர்கள். இப்படியாக நீங்கள் பத்திரமாக இருங்கள். அப்படியாக நீங்கள் பத்திரமாக இருந்து இந்த COVID-19 காலங்களிலே நீங்கள் பாதுகாப்பாக இருந்து இந்த பிரச்சனைகளாம் வென்று நாம் என்ன செய்வோம், நாம் வெளிவருவோம். ஹல்லேலூயா,
ஆமீன். தேவன் உதவி செய்வாராக. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.